Hi friends, 10th NCERT Max exercise 5.2ல 4th question பார்க்க போறோம். Which term of the AP 3, 8, 13, 18 and so on is 78 அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு AP கொடுத்துருக்காங்க 3, 8, 13, 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் A வந்து நமக்கு 3. ஓகேவா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். D ஈக்குவல் டு ஸோ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மாக சப்ராக்ட் பண்ணால் நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ 8 - 3 = 5. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ 3, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த 78 அப்படின்றது ஸோ இந்த ஏபியில் வந்து எத்தனாவது டேர்மாக இருக்கும்? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதான் 78. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? AN = A + n - 1 × D. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். ஸோ இதில் என்னோட வேல்யூ வந்து 78 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ப்ளஸ் n - 1 இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த n - 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ வந்து 5. ஓகேவா? ஸோ இப்போ 78. ஸோ இந்த ப்ளஸ் 3 வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா -3 மாறிடும். ஈக்குவல் டு இந்த 5ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5n -5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 78லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 75 வந்துடும். ஈக்குவல் டு 5n -5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 75. ஸோ -5 ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு +5 மாறிடும். ஈக்குவல் டு 5n அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 75 + 5 வந்து நமக்கு 80 வந்துடும். ஈக்குவல் டு 5n அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 5n = நமக்கு 18 கிடைச்சிருக்கா? ஸோ இதில் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ n = 80. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனால் நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? 1 5s are 5, 1 5s are 5, ரிமைனிங் 3, 6 5s are 30. ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 16. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 16 இந்த டேர்மில் வந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு 78 இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர்.